வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சனுங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தக்காளி சட்னிங்க. சரிங்கண்ணா, அரைக்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, அப்படியே வணக்கி விட்றது தான். நான் வந்து லஞ்சுக்கு செஞ்சுருக்கிறேன். ஓகேங்கண்ணா. இது இட்லி, தோசை, சாப்பாடு மூணுக்குமே சூப்பராக இருக்கும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். குழந்தைகள்லாம் நல்லா சாப்பிடுவாங்க. இதுக்கு வந்து என்னென்ன தேவைன்னு பார்த்துலாங்க. 10 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 2 பெரிய வெங்காயம், கருவேப்பில், வரமிளகாத்தூள் 1 ஸ்பூன். ஓகேங்கண்ணா. இருங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு வந்து 2 பெரிய வெங்காயத்தை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. 2 வரமிளகாயும் கிள்ளி வச்சுக்கோங்க. தக்காளி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கணும். மிளகாய்த்தூள் வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டால் போதும். அப்புறம் 1 ஸ்பூன் சர்க்கரை, வெள்ளை சர்க்கரை, கரும்பு சர்க்கரை எது வேணால் போட்டுக்கலாங்க. கடுகு பொரிஞ்சிட்டே இருங்க, நம்ம வெங்காயத்தை போட்டுக்கலாம். கிள்ளி வச்சுருக்கிற மிளகாய் எல்லாத்தையும் போட்டுக்கலாம். எல்லாம் வணக்கி விட்றதாங்க. ஓகேங்கண்ணா. கருவேப்பில் போட்டுக்கலாம். ஓகே, மிளகாய் வெங்காயெல்லாம் போட்டுட்டு அது கொஞ்சம் வணங்கணும். ஓகேங்கண்ணா, வணங்கிட்டோம். உப்பு போட்டுக்கலாங்க. உப்பு போட்டால் தான் கொஞ்சம் நல்லா வணங்கும். ஆனால் நான் இப்போவே உப்பு போட்டுருவேன் வெங்காயத்துக்கூடியே எப்போவுமே. ஓகேங்கண்ணா. என் பையனுக்கு இது ஃபேவரெட்டுங்க. தக்காளி சட்னினா உள்ளே போயிட்டே இருக்கும். தோசையாக இருந்தாலும் சாப்பாடாக இருந்தாலும் தக்காளி போட்டுக்கலாங்க. கொஞ்சம் பொடியாக கட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் விஸ்கின்னு வெந்துருங்க. எல்லாம் கொட்டிக்கலாம். மிளகாத்தூள் இப்போயே போட்டுக்கலாங்க. மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கலாங்க. 1 ஸ்பூனை போட்டுட்டு நல்லா வணக்கி விட்டுக்கலாங்க. தக்காளி சட்னி எல்லாருமே செய்வாங்க. இட்லி, தோசை எல்லாத்துக்கும் செய்வாங்க. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மெத்தடில் செய்வாங்க. நான் செய்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு சாப்பிட்டு சொல்லுங்கள். சர்க்கரை 1 ஸ்பூன் போட்டிருக்கிறேங்க. சர்க்கரை போட்டோம்னா அந்த தக்காளியோட புளிப்பு சுவை வந்து கொஞ்சம் இருக்காது, நல்லாயிருக்கும், நல்லா டேஸ்டியாக இருக்கும். கரும்பு சர்க்கரை வேணுனாலும் போட்டுக்கோங்க. நான் வெள்ளை சர்க்கரை போட்டேங்க இன்றைக்கி. ஓகேங்கண்ணா. இப்போ வந்து கொஞ்சம் தண்ணி அதே விடுவோம். 1/2 கிளாஸ் வந்து தண்ணி ஊற்றிக்கலாங்க. கொஞ்சம் வேக இருக்குது, பச்சை வாசமெல்லாம் போயிருங்க. ஓகேங்கண்ணா. மூடி வச்சுக்கலாங்க. நம்ம 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றி மூடி வச்சோம்னா ஒரு 10 நிமிஷம் வெந்துடட்டுங்க. கொஞ்சம் சிம்மில் வச்சு இந்தளவுக்கு வந்தோடனையும் கொத்தமல்லி தழையை போட்டுடலாங்க. போட்டு அதுக்கப்புறம் ஒரு 6-7 நிமிஷம் கொஞ்சம் வேகணுங்க. அப்போ தான் அந்த கொத்தமல்லியோட டேஸ்ட் வந்து இறங்கிரும், நல்லாயிருக்கும். இப்படி செஞ்சு பாருங்கள். ஓகேங்கண்ணா. அவ்வளோதாங்க. ஒரு 6-7 நிமிஷம் இப்படியே வணக்கி விட்டோம்னா அது கொஞ்சம் தண்ணி வந்து உங்களுக்கு இன்னும் ட்ரையாக வேணுனாலும் வணக்கிக்கலாம். நான் சாப்பாட்டுக்குங்கிறதுனால ஓரளவுக்கு கொஞ்சம் லைட்டாக தண்ணி இருக்கிற மாதிரி செஞ்சுருக்கிறேன். ட்ரையாக செஞ்சாலும் நல்லாயிருக்கும். செஞ்சு பாருங்கள். அவ்வளோதான், ரெடிங்க. சரிங்கண்ணா, வாங்க சாப்பிட்லாம். எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள். பேச்சுலருக்கெல்லாம் இது நல்லாயிருக்கும். சரிங்க.